திருமாவளவனுடைய ஒரு கபட நாடகம் டெல்லியில் தாவேகாவுடன் கூட்டு வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார். துணை முதலமைச்சர் தொய்வு ஏற்பட்டு வாயே திறக்கிறது இல்லை. இடி ஏடி பிடின்னாரு, மோடின்னாரு. அவர் டெல்லியில ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் உலக நாயகன் அல்ல, உலரும் நாயகனாகி விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரணாகதி அடைந்து விட்டார். வயதாகி விட்டது. அவருக்கு இனி ஓய்வு தேவை. திருமாவளவனுடைய ஒரு கபட நாடகம் டெல்லியில் அரங்கேற்றமாகி வருகிறது ராகுல் காந்தி மூலமாக. புதிதாக வரக்கூடிய பாஜக தலைவர் கண்டிப்பாக அண்ணாமலையை அகில இந்திய பொதுச் செயலாளராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறார். அரசாங்கத்தினுடைய தயவில் அவர் போகவில்லை. அவர் எதிர்கட்சி தலைவராக பலருடைய காரில் போனார். தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கிறேன்னாருங்களே, நிதி கிடைச்சிருச்சா? மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி விஜயம் என்பது என்னை பொறுத்தமட்டில் சார், இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறதுக்கான முகாந்திரம் என்ன சார்? ஏன்னா கடந்த ஆண்டு அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. திமுகவோட போய் கூட்டணிக்காக தான் அவர் ஒப்பந்தம் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ராஜ்யசபா சீட்டுக்காக அவர் சைன் பண்ணியிருந்தாருன்னு சொல்லப்பட்டது. இப்ப கமலஹாசன் இந்த எம்பி சீட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது சார்? அவர் 253 எம்பி இல்ல 254 எம்பி இருப்பார். அவர் டெல்லியில ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு பாருங்க, இன்னும் ஒரு அனாவசியமா வாய் விட்டு கர்நாடகாவில ஒரு பிரச்சனை உண்டாக்கி விட்டார். தமிழ் மூலமாக கன்னடா வந்தது பாஷை என்றெல்லாம் உளறி இருக்கிறார். அவர் உலக நாயகன் அல்ல, உலரும் நாயகனாகி விட்டார். வயதாகிவிட்டது. எனினும் திமுகவை மிக 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 தாக்கியது வைகோ அவர்கள். நன்றாக அறிவேன். முதியவர், 84 வயதானவர். அவரை நான் நன்றாக அறிவேன். அவருடன் நான் இலங்கை பயணம் சென்றிருக்கிறேன். இலண்டன் பிரபாகரனை சந்தித்தேன், தினமணி நிருபராக. அப்பேற்பட்ட வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரணாகதி அடைந்து விட்டார். அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் உளறுவாயன், மாண்புமிகு உலக நாயகன் சீக்கிரம் மு.க. ஸ்டாலின் சரணடைவார். அதனுடைய அறிகுறி தான் இன்று அவருக்கு ராஜ்யசபா தரப்பட்டது. அவர் மூலமாக பாருங்க, வானதி சீனிவாசன் கிட்ட தோத்து போனாருங்க. வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆயிட்டாருங்க. இவர் எம்பி ஆயிட்டாரு. திருப்பி லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணுவாரு. வயதாகி விட்டது. அவருக்கு இனி ஓய்வு தேவை. திமுகவுடைய கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுக கூட்டணி உடைய ஆரம்பித்து விட்டது. உடைய ஆரம்பிக்கும். சூரிய விரைவில் கண்டிப்பாக திருமாவளவனுடைய ஒரு கபட நாடகம் டெல்லியில் எப்படி என்று கேட்டால், அவர் தாவேகாவுடன் கூட்டு வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார் ராகுல் காந்தியிடம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் வந்துவிட்டது. அம்மையார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்தித்த பிறகு கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் திமுகவிற்கு அவப்பெயர் வந்துவிட்டது, வெளியே வர வேண்டும் என்று. குறிப்பாக ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், திருநாவுக்கரசர் போன்ற எம்பிக்கள், கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள். ஆனால் செல்வ பெருந்தகையோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தோள்பட்டையில் உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொங்கு சதையாக இருப்பதாகத்தான் அந்த கார்த்திக் சிதம்பரம் விளக்குகிறார். மாணிக் தாக்கூர் விளக்கமாக பேசுகிறார் டெல்லியில். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் மதிமுக இருக்கிற இடம் தெரியாது போயிடுச்சு. என்ன அலையன்ஸ் இருக்குது? சிபிஎம் மாசத்துக்கு 15 கோடி வாங்கி திமுக இருந்து அவங்க ஒரு கொள்கை கூட்டணி இல்ல, சந்தா கூட்டணி ஆகிவிட்டது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக கூட்டணியில் கலைவரம் இருப்பது தெரிகிறது. அதற்கு முதல் பிள்ளையார் சுழியாக திருமாவளவனுடைய ஒரு கபட நாடகம் டெல்லியில் அரங்கேற்றமாகி வருகிறது ராகுல் காந்தி மூலமாக. பாஜக தலைவர் மாற்றப்பட்ட பிறகு ஆக்டிவா இல்லையோ அப்படின்ற கேள்வி பொதுவாகவே வைக்கப்படுது. சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. அண்ணாமலை அவர் தலைவராக இருந்த காலகட்டத்துல. இப்ப நயினார் அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு இப்ப ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கா சார் தமிழகத்துல? அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க. என்ன ஒரு தொய்வு என்று இப்ப ஏடிஎம்கே இத்தனை நாள் வாய மூடி இந்த இப்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்பீட் ஆயிட்டாரு. நீங்க அவ்வளவு நாள சொல்றீங்களே. இப்போ
ஒரு டாஸ்மாக் ரெய்டுல இருந்து துணை முதலமைச்சர் தொய்வு ஏற்பட்டு வாயே திறக்கிறது இல்லை. இடி ஏடி பிடின்னாரு, மோடின்னாரு. எங்க ரித்தீஷை வெளில விட்டு வச்சிருக்காரு? தொய்வு ஏற்பட்டதா இவருக்கு? அதுவும் இல்லாமல் டிடிவி தினகரனிடம் ஆர்கே நகரில் தோல்வியுற்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வருடத்தில் மீண்டும் மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கப்பட்டது. தொய்வு இருந்ததா? தொய்வு என்பது அரசியலில் சாதாரணம். அண்ணாமலை செய்த மாபெரும் தீவிரமான பிரச்சாரம், என் மண் என் மக்கள் யாத்திரை அனைத்தையும் நன்றாக செய்தார். ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை, எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎஸ் ஆபீசராக இருந்ததனால் அவர் ஒரு சப்ஜெக்டை புரிந்து கொண்டு பேசுவதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகாரியாக இருக்கிறது. ஆனால் நைனா நாகேந்திரனோ 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், ஒரு தரம் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், அதுவும் ஆளுமை மிக்க அம்மையார் ஜெயலலிதா மந்திரி சேவை. ஆக மொத்தம் இருவருக்குமே ஒரு தட்டுல வச்சு பாத்தீங்கன்னா நல்ல பதவி இருக்கிறது. பாஜக தொங்கவில்லை, தூங்கவில்லை, தொய்மை அடையவில்லை. நைனா நாகேந்திரன் எல்லாத்துக்கும் டிரைவிங் போர்ஸ் நரேந்திர மோடி, அமித்ஷா. அண்ணாமலை கூட நரேந்திர மோடியினுடைய கொடியை பிடித்து கொண்டுதான் போனார், பாஜக கொடியை பிடித்து கொண்டுதான் போனார். அதை தவிர சில பாஜக தலைவர்கள் டெல்லியில் என்னிடம் சொல்லுவது என்ன என்று கேட்டால், நான் கேள்விப்படுவது கண்டிப்பாக சமூக வலைதளங்களில் நைனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு தொய்வு ஏற்பான். ஃபாரின் போயிட்டு வந்தாரு, நிறைய ஃபாரின் போறாரு, பாஜகவை இலங்கைக்கு அனுப்பியது முதல் முறையாக. இதையெல்லாம் செய்தது அண்ணாமலையினுடைய ஒரு ஆளுமை காரணமாக பாஜக ஊக்கி வைத்தது. அது நடுவில் போய் நான் பிரைம் மினிஸ்டர் ஆவேன், நான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னு அதெல்லாம் சில பாஜக கட்சியினருக்கு பிடிக்கவில்லை. நைனா நாகேந்திரனை வந்த பிறகு நைனா நாகேந்திரன் இல்லாமல் கூட்டங்கள் நடத்துகிறார்கள். மத்திய பாஜகவினர் கூட சொல்லுகிறார்கள் சில வார் ரூமுடைய ஒரு நடந்திருக்கிறது சில குளறுபடிகள் என்று. அதையெல்லாம் விசாரிப்பதற்குத்தான் நைனா நாகேந்திரன் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார். எது இருப்பினும் அண்ணாமலையை தலைவராகத்தான் காண்கிறது மத்திய பாஜக. ஜே.பி. நட்டாவிற்கு பிறகு புதிதாக வரக்கூடிய பாஜக தலைவர் கண்டிப்பாக அண்ணாமலையை அகில இந்திய பொதுச் செயலராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறார். அதுவரை அண்ணாமலைக்கு பொறுமை வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். சார், இருவர் டெல்லி பயணம் மேற்கொண்டாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னதாக டெல்லி பயணம் மேற்கொண்டார், அமித்ஷா அவர்களை சந்திச்சிருந்தாரு. அந்த பயணம் தொடர்பாக திமுகவினர் அவரை விமர்சிச்சிருந்தாங்க. இதற்கிடையில இடி ரைடு தொடர்பாக ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போய் வந்திருந்தாரு. இது தொடர்பாக இந்த பக்கம் அதிமுகவினர் திமுகவினரை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இரண்டும் அரசியல் பயணங்கள் தானே. எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொல்லிவிட்டார், நான் 4 காரில் சென்றது உண்மை, அவன் கார் கொடுத்தான்னு. இவர் மாதிரி மு.க.ஸ்டாலின் மாதிரி அரசாங்கத்தினுடைய தயவில் அவர் போகவில்லை. அவர் எதிர்கட்சி தலைவராக பலருடைய காரில் போனார். நம்ம அதிமுகவுடைய தலைமை செயலகம் டெல்லியில் கட்டப்பட்டிருக்கிறது, 4 மாடி கட்டிடம், சாக்கேத் என்ற இடத்தில். அதை பார்வையிட போனார். அமித்ஷாவிடம் தொலைபேசி வந்தது, அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்தார். இதுல என்ன இருக்குங்க? அவர் மு.க.ஸ்டாலின் மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டர் தானே வந்தாருங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கிறேன்னாருங்களே, நிதி கிடைச்சிருச்சா? நரேந்திர மோடி கொடுத்துட்டாரா? சோ இரண்டையும் ஒரு தட்டில் வைத்து பார்த்தால் மு.க.ஸ்டாலினுடைய டெல்லி விஜயம் என்பது என்னை பொறுத்த மட்டில் 10க்கு 3 மார்க் தரலாம், 100க்கு 30 மார்க் தரலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி விஜயம் என்பது அவர் தனக்கு சாதித்து கொண்டார். டெல்லி விஜயத்திற்கு பிறகுதான் வெளிச்சம் எடப்பாடி பழனிசாமி மேலே விழ ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாக ஆங்கில பத்திரிகைகள் கூட அவர் கட்டுரை எழுத ஆரம்பித்திருக்கிறார் தமிழகத்தினுடைய அவல நிலையை பற்றி. கண்டிப்பாக அவருக்கும் ஒரு வெளிச்சம் வர ஆரம்பித்து விட்டது அகில இந்தியாவில் என்று சொல்லி முடித்துக் கொண்டு தங்களுடைய பேட்டி நியூஸ் ஸ்கொயரில் சேர்ந்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க, மிக்க நன்றி சார். தேங்க்யூ.